இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் பயிற்சி 3.8 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. 4 சப்டிவிஷன் நமக்கு 4 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க. இதை வந்து வர்க்கமூலம் படி நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணும்போது இதுக்கான மதிப்பு என்ன வருது, காரணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்கன்னா ஆர்டராக இருக்கா ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். 4 3 2 இது மேலே 1 மாறிலி உறுப்பு. சரிங்களா, நமக்கு இது ஆர்டராக தான் இருக்குது. இதை கண்டுபிடிக்கலாமா? இப்போது கொடுத்துட்ட கொஷின் நம்ம எடுத்து எழுதியாச்சு. வர்க்கமூலம் அப்படின்னும் போது நம்ம வகுத்தல் முறை. இப்போ எனக்கு என்ன எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஒரு டைமாக எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டும் ஒரு உறுப்பு, இது ரெண்டும் ஒரு உறுப்பை எடுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ எடுக்கும்போது இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. இப்போ இங்கேயும் நமக்கு எக்ஸ் பவர் 4 வரணும். அப்போ இங்கே ரெண்டு பக்கமும் என்ன கொண்டு போயிருக்கணும், நமக்கு இங்கே எக்ஸ் பவர் 4 வரும். இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரு. எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் 4. சரிங்களா, இப்போ ரெண்டு ப்ளஸ்ஸாக இருக்குது. குறி மாற்றிக்கலாமா? அங்கே ப்ளஸ்னால் மைனஸ் குறி மாற்றணும். அப்போ ப்ளஸ் டேமுக்கும் மைனஸ் டேமுக்கும் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு உறுப்புகள் இருக்கலாமா? இப்போ மைனஸ் 12 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவோம், மேலே இங்கே என்ன நமக்கு ஈவு இருக்கோ இது கூட 2 பெருக்கி நம்ம எழுதுவோமா? இப்போ இங்கே எதுவுமே இல்லை, 1 இருக்கிறதா அர்த்தம். 1 × 2 2. அப்போ என்ன வரும், 2 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே நமக்கு மைனஸ் 12 எக்ஸ் க்யூப் வரணும். இங்கே நமக்கு 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே 2 கூட எந்த நம்பரை கொண்டு பெருக்குனா நமக்கு மைனஸ் 12 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 6. மைனஸ் 6 கொண்டு பெருக்கும்போது மைனஸ் 6 × +2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 × 2 12. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ இங்கே 6 கூட ஒரு எக்ஸ் போட்டுக்கலாமா? அப்போ மைனஸ் 6 × 2 மைனஸ் 12 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் க்யூபு. சரிங்களா, இங்கே நம்ம எந்த நம்பர் போடுறோமோ அதே உறுப்பு எடுத்து இங்கே நம்ம போடுவோம். அப்போது அதே மைனஸ் 6x இங்கேயும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மைனஸ் 6x கூட இந்த 2x ஸ்கொயர் பெருக்கியாச்சு. அதே போல் இந்த மைனஸ் 6x பெருக்கலாமா? இப்போ மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 6 பெருக்குனா 36. இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயரு. இப்போது குறி மாற்றிக்கலாமா? இப்போ குறி மாற்றும் போது என்ன வரும், மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ் இருக்குது மைனஸ். இந்த குறி மாற்றுறது கேன்சல் பண்ணுறதெல்லாம் பென்சிலை கொடுத்துக்கோங்க. அப்போது அந்த மைனஸ் 12 எக்ஸ் க்யூப்க்கும் ப்ளஸ்ஸு 12 எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 36 ப்ளஸ்ஸு 42. அப்போ கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 42ல் 36 கழிச்சா மீதி 6. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இந்த 2 உறுப்புகள் அடிக்கலாமா? மைனஸ் 36x ப்ளஸ்ஸு 9. சரிங்களா, இப்போது எப்பயும் போல் இப்போ இங்கே ஒரு டேர்ம் வந்ததுனால இங்கே எடுத்து பெருக்கி எழுதிட்டோம். இப்போ இந்த 2 டேர்ம் என்ன பண்ண போகிறோம், 2ஆல் பெருக்கி இங்கே எடுத்து எழுத போகிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு 2 கொண்டு பெருக்குன்னு என்ன வரும், 2 எக்ஸ் ஸ்கொயர் வரும். அடுத்து மைனஸ் 6 2 கொண்டு பெருக்குன்னா மைனஸ் 12. மைனஸ் அப்படியே வந்துடும். 6 2 12 எக்ஸு. இப்போ நமக்கு என்ன வரணும், 6 எக்ஸ் ஸ்கொயர்னு வரணும். இங்கே 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எந்த நம்பரை கொண்டு போயிருக்குன்னா அங்கே 6 வரும், 3 ப்ளஸ் 3. அப்போ ப்ளஸ் 3 இங்கே எந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பர் இங்கேயும் போடணும். சரிங்களா, ப்ளஸ் 3 × 2 3 2 6. இங்கே எதுவுமே இல்லை, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 × 12 3 12 பிறகுனா 36. இந்த எக்ஸு அப்படியே வந்துடும். அடுத்து ப்ளஸ்ஸு 3 × 3 9. இப்போ குறி மாற்றலாமா? குறி மாற்றும் போது இங்கே ப்ளஸ் இருக்குது, இப்போ மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ். எந்த குறிங்க இருக்குது, ஆப்போசிட் குறி. அப்போ 3 டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஒரு மீதி 0. இது மீதி. இப்போ ஃபைனலாக எடுத்து எழுதும் போது என்ன வரும், வர்க்கம் மூலமா? அப்போது ரூட் போட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x க்யூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9.
ஈக்குவல் என்ன காரணி கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம x² - 6x + 3. இந்த காரணியை நம்ம மாடுலஸ்குள்ளே தான் எழுதணும், அதாவது மட்டு. சரிங்களா? இப்படி எடுத்து எழுதினா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இதை மட்டும் கண்டுபிடிச்சி அப்படியே விட்டுட்டிங்கன்னா 1 மார்க் லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். 37x² - 28x³ + 4x⁴ + 42x + 9. இந்த பல்லுறுப்புக்கோவை பாருங்கள், அடுக்கு மாறி மாறி இருக்குது. இதை முதல்ல நம்ம ஒரு இறங்கு வரிசை நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? ஆர்டராக எடுத்து இறங்கு வரிசை எழுதும் போது பாருங்க ஈக்குவல் கொடுத்து ஃபஸ்ட்டு இதில் பிக்கிறதே பெரிய எடுக்கிறது x⁴. அப்போ 4x⁴ முன்னெடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு சின்னது 3 இருக்கா, -28x³. அடுத்து என்ன இருக்குது, ஸ்கொயரு. அப்போ +37x². அடுத்து என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா. அடுத்து +42x. அடுத்து +9. இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையை இறங்கு வரிசையில் ஆர்டராக எடுத்து எழுதியாச்சா? இப்போது இதை வச்சு நம்ம இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றது பார்க்கலாம். பாருங்கள், இந்த பல்லுறுப்புக்கோவையை வகுத்தல் முறையை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வகுத்தல் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இது ஒரு டேர்மாக எடுக்க போகிறோம், இது ரெண்டும் ஒரு டேர்ம், இது ரெண்டும் ஒரு டேர்ம், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு உறுப்பாக எடுக்க போகிறோம். ரெண்டு உறுப்பையும் இங்கே என்ன இருக்குது, 4x⁴ இங்கே நமக்கு 4 × x⁴ கிடைக்கணும். இப்போ 4 போது இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, 2 2 4 ஆகிடுச்சு. x⁴ இருக்குது. அப்போ இங்கே ஒரு x², இங்கே ஒரு x². ரெண்டையும் பிறகுனா 4, x², பிறகுனா x⁴. நமக்கு இங்கே நம்பர் வேணும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எந்த நம்பர் போட்டால் இங்கே இந்த நம்பர் சேமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்து எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ லெஸ் பண்ணும்போது இந்த குறி பென்சிலில் போட்டுக்கோங்க, ப்ளஸ் குறி இருக்குது, அப்போ மைனஸ் போட்டுக்கணும். -4x⁴ +4x⁴ கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு உறுப்பு கீழே எடுத்து எழுதிக்கலாமா? -28x³ + 37x². இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்த டைம் எழுதும் போது இங்கே என்ன ஈவு இருக்கோ இந்த இருக்க ஈவு கூட 2 வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதுவோமா? அப்போ 2 × 2 4x² அப்படியே வந்துடும். இப்போது இங்கே 4x² அப்படின்னு நம்ம எடுத்து எழுதியாச்சு. இங்கே நமக்கு மைனஸ் கீழே 28x³ வரணும். அப்போ 4 கூட எந்த நம்பரை பெருக்குன்னா நமக்கு இங்கே 28 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. அப்போ -7 -7 × 4 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 7 4 பெருக்குன்னா 28. இங்கே x² இருக்குது. அப்போது இங்கே ஒரு x போட்டுக்கலாம். எக்ஸையும் x² பெருக்குன்னா என்ன வரும், x³ இங்கே என்ன நம்ம எடுத்து எழுதுகிறோமோ ரெண்டாவது டேர்மில் அதையே இங்கே நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? அப்படி எழுதும் போது பாருங்கள் இங்கே சேம் அதே -7x வந்துடும். இப்போது 4x² கூட -7x பெருக்கியாச்சு. இப்போ இந்த -7x பெருக்கலாமா? மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 7 பெருக்குன்னா 49. எக்ஸும் பெருக்குன்னா x². இப்போ குறி மாற்றலாமா? இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் குறி. ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் குறி. +28x³ -28x³ கேன்சல் ஆயிருமா? -49x² இருக்குது, இங்கே +37x² இருக்குது. இப்போ கழிச்சனா ஒரு 49ல் 37 கழிச்சிட்டிங்கன்னா 12 x². பெரியனுக்கான குறி என்ன, மைனஸு. அப்போ இங்கே -12. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு உறுப்பையும் எடுத்துக்கிட்டு எழுதிக்கலாமா? +42x +9. இப்போ எப்பயும் போல் இப்போ மேலே இருக்கிற இந்த ஈவை 2 கொண்டு பெருக்கி இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அப்போது 2x², 2 கொண்டு பெருக்கினா என்னாகும், 4x². அடுத்து -7x 2 கொண்டு பெருக்கினா என்னாகும், மைனஸ் அப்படியே வந்துடும். 7 2 பெருக்கினா 14x. சரிங்களா? இங்கே -12x² வரணும். இங்கே +4 இருக்குது. எந்த நம்பரை கொண்டு பெருக்கினா நமக்கு இங்கே -12 கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆல் பெருக்கலாமா? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3ஆல் 2 டேர்ம் மேலேயும் மிதிக்கலாம். -3 இங்கே அதே நம்பரை கீழேயும் எழுதணும். -3 இங்கே என்ன போடுறோமோ இங்கேயும் போட்டுக்கணும். -3 × 4 -12 x² அப்படியே வந்துடும். அடுத்து -3 -14x இருக்குது. மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 14 × 3
42. இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். அடுத்து -3 × -3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 3 × 3 9. சரிங்களா? இப்போ குறி மாற்றலாமா? மைனஸ் குறிக்குது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் குறிக்குது மைனஸு, மைனஸ் குறிக்குது ப்ளஸ் குறிக்குது மைனஸு. 3 டேர்மு கேன்சல் ஆச்சு. நமக்கு என்ன வரும்? மீதி 0. சரிங்களா? இப்போ ஃபைனலாக எடுத்து எழுதும் போது என்ன வரும்? √4x⁴ - 28x³ + 37x² + 42x + 9. இது இந்த பல்லுறுப்புக்கோவைக்கான மதிப்பு என்ன? 2x² - 7x - 3. மாடுலஸ் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 16x⁴ + 8x² + 1. இது இறங்கு வரிசையில் இருந்தால் நமக்கு பாருங்கள், இதுக்கு இடையில வந்து 2 உறுப்பு நமக்கு இல்லை. அதை எடுத்து எழுதிக்கலாமா? ஈக்குவல், நீங்கள் கீழே ஈக்குவல் கொடுத்து எழுதிட்டாலும் சரி, இப்படி நேரம் எழுதிக்கிட்டாலும் சரி. 16x⁴ x³ இல்லை. அப்போ இது என்ன பண்ணலாம்? நம்ம 0x³ எடுத்துக்கலாமா? இல்லாத அந்த உறுப்பை. அடுத்து x² கொடுத்துட்டாங்க, 8x². எக்ஸு கொடுக்கல, அதை நம்ம 0x எடுத்துக்கலாம். இப்போ 0 கூட பெருக்கும் போது 0, 0வோட நம்ம கூட்டினோன்னா நமக்கு சேம் இதே மதிப்பே கிடச்சிரும். நம்ம வகுக்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து +1 மாறிலி உறுப்பு அப்படியே வந்துடும். சரிங்களா? பாருங்கள், இப்போ வகுத்தல் மெத்தடில் பல்லுறுப்புக்கோவை எடுத்து நம்ம எழுதியாச்சு. இது ஒரு உறுப்பு எடுக்க போகிறோம், இது ரெண்டும் ஒரு உறுப்பு எடுக்க போகிறோம், இது ரெண்டும் ஒரு உறுப்பு எடுக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 16x⁴ இருக்குது. கீழே நமக்கு 16x⁴ வரணும். இப்போ என்ன பண்ணலாம்? 16 வரணும்னா 4 4 4 4 பெருக்குன்னா 16. x⁴ வரணும். இப்போ x² × x². அப்போது 4x² × 4x². 4 4 பெருக்குன்னா 16. x² பெருக்குன்னா x⁴. இப்போ குறி மாற்றலாமா? மைனஸ் குறி மாற்றும் போது ப்ளஸ் டேர்முக்கும் மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 2 உறுப்பையும் கீழே எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது? 0x³ + 8x². சரிங்களா? என்ன பண்ணுவோம்? மேலே ஈவில் இருக்கிறத 2 கொண்டு பெருக்கி எழுதுவோமா? அப்போ 4 × 2 8. இப்போ என்ன வரும்? 8x². இங்கே நமக்கு 0x³ வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? அங்கே 0 வரணும்னா 8 கூட இப்போ 0வால் பெருக்கினால வகுத்தாலும் நமக்கு 0 தான். அப்போ 0வால் தான் பெருக்கி ஆகணும். இங்கே என்ன வரும்? ப்ளஸ் 0ன்னு வருமா? 0 × x, 0 × 8 நமக்கு 0 தான். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது. அப்போ 0xன்னு எடுத்துக்கலாம். 0 × 8 0, x × x² x³. சரிங்களா? இங்கே என்ன போடுறோமோ அதே டைம் இங்கேயும் போடணும் 0xன்ட்டு. இப்போ 8x² கூட 0x பெருக்கியாச்சு. இப்போ 0xையும் 0xையும் பெருக்குன்னா 0 அப்படியே வந்துடும். xையும் பெருக்கும் போது x² ஆயிரும். சரிங்களா? இப்போ குறி மாற்றும் போது இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ். அப்போ என்னாகும்? இந்த டேர்ம் ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆயிருமா? இப்போ -0. 0வால் கூட்டினால கழிச்சாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். பெருக்குனால வகுத்தாலும் 0 ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரும்? 8x² அப்படியே வந்துடும். இப்போ இந்த உறுப்பை கீழே இறக்கலாமா? அப்போ +0x + 1 வரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த ஈவ் மேலே இருக்கிற மதிப்பை வந்து 2ஆல் பெருக்குவோம். இப்போ 4x² 2ஆல் பெருக்குன்னா 4 × 2 8 x² ப்ளஸ் 0x 2ஆல் பெருக்குன்னா அதே 0x தான் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு 8x² வரணும். அப்போ இந்த 8x² கூட எந்த நம்பரை பெருக்குன்னா நமக்கு அதே 8x² வரும் 1. இப்போ ப்ளஸ்ஸில் இருக்குது. அப்போ +1. இங்கே +1 போட்டால் இங்கேயும் +1 போடணும். சரிங்களா? அப்போ 8x² × 1 8x². அடுத்து ப்ளஸ்ஸு 0x × 1 0 கூட பெருக்கும் போது அதே 0 தான் கிடைக்கும். x அப்படியே வந்துடும். +1 × 1 1. குறி மாற்றும் போது என்ன ப்ளஸ் இருக்குது, அப்போ எல்லாம் மைனஸ் குறி மாற்றிக்கலாம். இந்த குறி மாற்றுறத பென்சிலில் கொடுத்துக்கோங்க. அப்போ 3 டேர்மே நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஒரு மீதி 0. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதும் போது நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 16x⁴ + 8x² + 1.
ஈக்குவல். ஏன் இங்கே நம்ம இதை மட்டும் எடுத்து எழுதுறோம்னா நம்ம இப்போ இடையில வந்து உறுப்பு இல்லாததுனால நமக்கு வகுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், ஒரு ஆர்டராக வராது அப்படின்றதுக்காக பல்லுறுப்புக்கோவை நம்ம எடுத்து எழுதணும். ஃபைனலாக எடுத்து எழுதும் போது நீங்கள் கொஷின் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 0 பிரதியிட்டாலும் எந்த மாற்றமும் வராது. சரிங்களா? இதுக்கான மதிப்பு என்ன? 4x² + 0x + 1. இந்த காரணியை மாடுலஸ் கொடுத்து எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபோர்த் சப்டிவிஷன். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இதையும் சுருக்கி எழுதணும் அப்படின்னா வேணும் நீங்கள் இந்த ஸ்டெப்போட விட்டாலும் சரி, இல்லை இந்த 0x இங்கே முன்னே சொல்லியிருக்கேன் 0x சென்டரில் இருந்தாலும் இல்லைனாலும் எந்த மாற்றமும் வராதுன்னுட்டு. இப்போ மாடுலஸ் ஆஃப் 4x² + 1 இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம். சரிங்களா? என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 121 x⁴ - 198 x³ - 183 x² + 216 x + 144 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க. இது நமக்கு ஆர்டராக பாருங்கள் இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வகுத்தா இதுக்கான காரணம் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ காரணம் கண்டுபிடிக்கலாமா? இப்போ கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையை அப்படியே எடுத்து நம்ம எழுதியாச்சு. இப்போ இது ஒரு உறுப்பாக எடுக்க போகிறோம், இது ரெண்டும் ஒரு உறுப்பாக எடுக்க போகிறோம், இது ரெண்டும் ஒரு உறுப்பாக எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ எடுக்கும் போது நமக்கு இங்கே என்ன வரணும்? 121 x⁴ வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போங்க 121ன்னா எந்த நம்பரால் பெருக்கணும்? மேலேயும் கீழேயும் 11ஆல். 11 பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 121. x⁴ இருக்கா? அப்போ x² இங்கே x² பெருக்கலாம். 11 பெருக்குனா 121, x² பெருக்குனா x⁴. சரிங்களா? இப்போது இது குறி மாற்றலாமா? ப்ளஸ் இருக்குது, மைனஸ் குறி மாற்றும் போது ப்ளஸ் டேம் மைனஸ் டேம் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு உறுப்பையும் கீழே எடுத்து எழுதிக்கலாம். -198 x³ - 183 x². இப்போ என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கிற இந்த மேலே ஈவு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மதிப்பை 2 கொண்டு பெருக்கி எழுதுவோம். 11 2 கொண்டு பெருக்கும் போது என்ன வரும்? 22 x². இப்போ நமக்குங்க -198 x³ வரணும். இப்போ இங்கே எந்த நம்பரை கொண்டு பெருக்குனா நமக்கு -198 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கூட 9 பெருக்கலாமா? 9 பெருக்குனா மைனஸ் இருக்குது, அப்போ -9 பெருக்கலாம். -9 × +22 நீங்கள் பெருக்கி பார்த்தாலும் நமக்கு -198 தான் கிடைக்கும். சரிங்களா? 9யும் 2யும் பெருக்குனா 18க்கு 8 மீதி 1, மறுபடியும் 9யும் 2யும் பெருக்குனா 18, அந்த 1 19, 198. இப்போ x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸால் பெருக்கலாமா? x²யும் x-யும் பெருக்குனா என்ன வரும்? x³ சரிங்களா? இங்கே நம்ம என்ன எடுத்து எழுதுகிறோமோ அந்த டைம் இங்கேயும் எடுத்து ஒரு தடவை எழுதணும். இப்போது 22 x²யும் -9x பெருக்கியாச்சு. இப்போ இந்த -9xையும் இங்கே இருக்கிற -9xையும் பெருக்கலாமா? பெருக்கும் போது மைனஸு ப்ளஸ் ஆயிரும். 9யும் 9யும் பெருக்குன்னா என்ன வரும்? 81. எக்ஸையும் பெருக்குன்னா x². இப்போ லெஸ் பண்ணும்போது குறி மாற்றலாம். மைனஸ் இருக்குது, இப்போ ப்ளஸ் இருக்குது, மைனஸ். இப்போ இங்கே ப்ளஸ் டேம் மைனஸ் டேம் கேன்சல் ஆயிருமா? -81 -183 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது என்ன வரும்? 264 வருமா? 3 1 4 8 8 கூட்டினா 16க்கு 6 மீதி 1 1 1 2 ரெண்டுத்துக்கு மைனஸ் குறி காமனாக இருக்குது. இப்போ மைனஸ் போட்டுக்கலாம். x² அப்படியே வந்துடும். இந்த ரெண்டு உறுப்பையும் கீழே இருக்கலாமா? +216x +144. சரிங்களா? இப்போ எப்பயும் போல் மேலே இருக்கிற யூவை வந்து 2 கொண்டு பெருக்கி எழுதிக்கலாமா? 11 x² 2 கொண்டு பெருக்குனா 11 × 2 22 x². -9x 2 கொண்டு பெருக்குனா மைனஸ் அப்படியே வந்துடும். 9 × 2 18 x. இப்போ நமக்கு என்ன வரணும்? -264 x² வரணும். அப்போ இந்த 22 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 264 வரணும் பார்த்தீங்கன்னா 12. அப்போது 12. இங்கே என்னக்கு மைனஸ் இருக்கா? அப்போது இங்கேயும் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் இங்கேயும் போடணும். அப்போ இங்கேயும் -12 எழுதணும். சரிங்களா? -12 × 22 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடுச்சு. 22 12 பெருக்குன்னா 264.
சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அடுத்து -12 இன்ட்டு -18, மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு 12 18 பெருக்குனா என்ன வரும் 216 எக்ஸு அப்படியே வந்துடும். அடுத்து -12 -12 மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு 12 12 144. இப்போது இது கேன்சல் பண்ணிக்கலாமா? பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் இருக்குது ப்ளஸ் மாற்றிக்கலாம், ப்ளஸ் இருக்குது மைனஸ் மாற்றிக்கலாம், ப்ளஸ் இருக்குது மைனஸ் மாற்றிக்கலாம். இப்போது அந்த குறியில் பென்சிலை மாற்றிக்கோங்க. இப்போ 3 டைம் கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும், மீதி 0. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இப்போ எப்படி இங்கே நம்பர் கொடுத்துட்டாங்க, இங்கே மேலே எந்த நம்பர் போட்டு நமக்கு இங்கே எந்த நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த உறுப்புக்கான மதிப்பை நீங்கள் ஈஸியாக இங்கே 2 நம்பரையும் வச்சு கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ அடுத்தடுத்து போடுறதும் கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இங்கே எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ இந்த நம்பர் இதுங்க நமக்கு 264 வரணும். இது 22 கூட பெருக்குனா எந்த நம்பரை பெருக்குனா இங்கே 264 வரும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக பாருங்கள். 264 எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வரணும். அப்புறம் 22 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 22 எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் வர்ற நம்பரோட பெருக்கும் போது நமக்கு கிடச்சிரும். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? இது பாருங்கள், ஃபஸ்ட் 2ல் கேன்சல் பண்ணலாமா? 1 2 1 2 2ல் 1 2 6ல் 3 2 இருக்குது. இப்போ 3 2 6 4ல் 2 2 இருக்குது. இது உங்களுக்கு சைடில் போடுற இது தேவை கிடையாது, உங்களுக்கு இது எப்படி பெருக்குதுன்றதுக்காக நான் போட்டு காட்டுறேன், சரிங்களா. அடுத்து 11 கூட பெருக்கும்போது 1 11 11 கேன்சல் பண்ணும்போது சரி, இங்கே 13ல் 1 11 இருக்கா, மீதி 2 22. 22 எத்தனை 11 இருக்குது, 2. அப்போ 12 கரெக்டாக போட்டிருக்கோமா? 12 × 22 பெருக்குன்னா 264, மைனஸ் இருக்கிறதுனால -12 எடுத்திருக்கோம். இங்கே வேணும்னா 198ஐயும் 22ல் கேன்சல் பண்ணி, அதாவது டிவிஷன் வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 தான் கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ முதல்ல இருக்கிற என்ன நம்பர் இருக்கோ இந்த நம்பர் கொண்டு வகுக்கும் போது வரும் பார்த்தீங்களா மதிப்பு, அந்த மதிப்பு தான் நமக்கு மேலே ஈவில் எழுதுகிற மாதிரி வரும், சரிங்களா. இப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ வர்க்கமூலம் நம்ம ரூட் போடணும். ஃபைனலாக எடுத்து எழுதும் போது அப்படியே எழுதக்கூடாது. 121 x⁴ -198 x³ -183 x² +216 x +144. இதுக்கான மதிப்பு என்ன கீழே எழுதுகிறேன், இடம் இருந்தால் நேரம் எழுதிக்கோங்க. 11x² -9x -12 மாடலஸ் கொடுத்து எழுதிக்கோங்க, சரிங்களா.